ஸ்ரீ குருபியோ நமக. இன்று நவராத்திரி பண்டிகையின் முதல் நாள். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்னும் தலைப்பில் சக்தியின் பெருமையை பற்றி காண்போம். மாறும் பொருட்களை காண்பவன் மாறாத பரம மெய்ப்பொருளான பிரம்மனை காண்பதில்லை. உன்னத யதார்த்தத்தை பார்ப்பவன் மாறி வரும் காட்சியை காணவே மாட்டான். இது பகவான் ரமணரின் உபதேசம், அனுபவ உபதேசம். இதை பற்றி மேலும் இங்கு கீழே பார்ப்போம். திருமூலர் தம் திருமந்திரத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்: பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்று. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் என்றால் மாறும் பொருட்களாக தன்னை காண்பவன், அதாவது உடல், மனம், புத்தி, பிராணன், ஆனந்தம் என்னும் மாறும் இயல்புடைய பஞ்சபூத அம்சங்களை உள்ளடக்கிய பஞ்ச கோஷங்களாக தன்னை காண்பவன் மாறாத பரம மெய்ப்பொருளான பரத்தை அல்லது பிரம்மத்தை காண்பதில்லை. மாறும் தன்மை கொண்டது யாவும் அசையும் தன்மை உடையது. வாஸ்துவத்தில் அசையும் தன்மை கொண்ட காட்சிகளுக்கு சுயமாக அசையும் சக்தி இல்லை. அசையா நிலையில் இருக்கும் பிரம்ம சக்தியே அதற்கு மூல காரணம். அதாவது அசைபவனாகவும் மாறுபவனாகவும் தம்மையே பரமாக காண்பவன் அவனுள் இருக்கும் ஒளிக்கும் பராசக்தியான உண்மையான பரத்தை காண மாட்டான். ஒளிக்கும் பராசக்தியான உயிர் சக்தி போய்விட்டால் அதுவரை சுயமாக தாமே அசைவதாக, அதாவது தான் உடலால் அசைகிறேன், மனதால் நினைக்கிறேன், புத்தியால் அறிகிறேன், நாசியால் சுவாசிக்கிறேன், மெய்யால் பரவசம் அடைகிறேன் என்று சிவமாக இருந்த பஞ்சபூத அம்சங்களை உள்ளடக்கிய பஞ்சகோஷங்களும் சவமாக போய்விடும். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். மாறாக சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்னும் உன்னத யதார்த்தத்தை, அதாவது ஆன்மாவின் ஒளிரும் சக்தியை பரமாக அறிந்து பார்த்து உணர்ந்தவனுக்கு மாறி வரும் பஞ்சபூத அம்சங்களை உள்ளடக்கிய பஞ்சகோஷ காட்சிகள், அதாவது உடல் என்பது தென்படாது. அது பரத்தில் மறைந்து பொன்னுடம்பாகிவிடும். அதாவது சக்தி இல்லையில் அசையும் சிவமாக பஞ்சபூத அம்சங்களை சக்தி இல்லாமல் அசையும் சிவமாக பஞ்சபூத அம்சங்கள் உணரப்படும் வரை அசையா சக்தியான பரம் வெளிப்படாது. அசையா சக்தியான பரம் வெளிப்படும் போது அது அசையும் சிவத்தை தம்முள் ஆட்கொண்டு பஞ்சபூதங்களை தன்மயமாக்கிவிடும். ஸ்ரீ குருபியோ நமக.